எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இது நாள் வரைக்கும் குக்கிங் மட்டுமே போட்டுட்டு இருந்தவன் இனிமேட்டு டே இன் மை லைஃப் போடலான்னு இருக்கேன். விளாக்ஸ் நல்லா இருந்தால் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். காலையிலேயே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு பையன் ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியது இருந்துங்க. அதனால் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றாவே முடிச்சுட்டேன். என்னென்னு பார்க்குறீங்களா, சுண்டல் வச்சு தான் பிரியாணி மாதிரி செஞ்சுருந்தேன். இந்த சுண்டல் பிரியாணி ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஞ்சமாக எண்ணெய் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ்க்கு ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் வேணும்னா ஒன்று சேர்த்துக்கோங்க. இதனோட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சுண்டல், அடுத்தது நான் பேபிகார்ன் இருந்தது அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் நல்லா வணக்கி விடுங்க. ஓரளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் தண்ணியாட்ட போயிடுச்சு. நல்லா நான் திக்காக தான் அரைச்சேன். என்னோடய மிக்ஸி ஜார் அரைப்படாததுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அடுத்து 2 பழுத்த தக்காளி சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. சுண்டல் சேர்த்துறதுக்கு முன்னாடியே தக்காளி போட்டிருக்கணும், ஆனால் தக்காளி இல்லை. தம்பி வாங்கிட்டு வர வரைக்கும் சரி சுண்டல் சேர்த்தலாமேன்னு சேர்த்திட்டேன் நான். இது எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறம் பிரியாணி மசாலா தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணலைங்க. பச்சை மிளகாய் விருப்பம் இருந்துன்னா ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டா காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் இதெல்லாம் கலந்து விட்டுட்டு எப்பவும் போல் நான் அரிசிக்கு தண்ணி 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தான் வச்சுருந்தேன். வீட்டில் இருக்கிற பொன்னி அரிசியில் தாங்க செஞ்சுருந்தது. நல்லா உதிரியாக வந்திருந்தது. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, எப்பவும் போல் குக்கர் வேலை செஞ்சிருச்சு. வெயிட் பிடிக்கவே இல்லை, விசிலும் வரவே இல்லை. போகிற அவசரத்தில் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பாப்பா காலங்கத்தால். அதனால் அப்படியே சிம்மில் வச்சு வேக விட்டுட்டேன். கேஸ்கட்லாம் எடுத்து தான் போட்டேன், பட் அது எல்லாமே ஒர்க் ஆகலை. நல்லா இந்தளவுக்கு கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா இதனோட நம்ம உப்பை சரி பார்த்துட்டு மேலே 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு மல்லி ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க மல்லியும் சேர்த்துக்கலாம். எனக்கு புதினா மட்டும் போதும்னு தோணுச்சு. அதனால் பிரியாணி டேஸ்ட் வரணுன்னா புதினா கொஞ்சம் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக பின்னாடி செடி வச்சுருக்கேன், அதுலேருந்து பொறிச்சிட்டு வந்து சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு பார்த்தா கொஞ்சம் பத்தலை, சரின்னு கொஞ்சம் சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை கொதிக்க விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வச்சுட்டேங்க. அதான் விசிலே வரலையே, அப்புறம் என்ன பண்ணுறது. ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு குக்கரை நானே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். உதிரியாக இருந்தது. ஆனால் விசில் வந்திருந்தால் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கும். மஞ்சத்தூள் பிடிக்கிறவங்க போட்டுக்கோங்க. எனக்கு மஞ்சத்தூள் போட்டால் நல்லா இருக்காது, அதனால் பிரியாணி மசால் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ அருமையான சுண்டல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது இல்லாத என் சின்ன பையனுக்குனா பிரியாணி வாசம் இருந்தால் போதுங்க, அத்தனை சாப்பாடும் காலியாகிடும். ஹாட் பாக்ஸில் மதியானத்துக்கு போட்டு வச்சுட்டேன். பசங்களுக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணிட்டேன் லஞ்சுக்கு. இந்த குட்டி தங்கம் அழகாக ட்ரெஸ் மாற்றிட்டான். இதுதான் இவனோட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு இவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு. 2 பேரும் சேர்ந்து தான் ஸ்கூலுக்கு போகிறோம். இப்பயே என் கூட வந்துருன்னு ஒரே அடங்க. மூஞ்சியெல்லாம் மாறி போச்சு, வரலன்னு சொன்னோன்னே நீ முன்னாடி போமா நான் வந்துடுறேன்னு சொன்னேன். சரின்ட்டுருச்சு. அதோட ட்ரெஸ்ஸிங் பாருங்கள், இது 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ட்ரெஸ்ஸுங்க, இன்னுமே வளரல, குட்டியாகவே இருக்கான். ஸ்கூலுக்கு வேகமாக கிளம்பி போனேன். அங்கே பார்த்தா யாருமே வரல. ஒரு 10லேருந்து 15 பேரண்ட்ஸ் மட்டும்தான் வந்திருந்தாங்க. தம்பி போட்டிருந்த ட்ரெஸ் வந்துட்டு பேந்தலூமில் எடுத்தது தான். எப்போவுமே பர்த்டேக்கு ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் அவனுக்கு எப்போவுமே எடுத்து கொடுப்பேன். 2 வருஷம் ஆகிட்டதுனால ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் நம்ம நினைப்போம் காஸ்ட்லியாக இருக்கும்னு, அப்படிலாம் கிடையாது. நம்மளோட பட்ஜெட்டுக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள். அது இல்லாத தம்பிக்குட்டி சோகமாக இருந்ததுக்கான ஒரு காரணம், அவளை ப்ரேயர் சாங் பாட சொல்லிட்டாங்கங்கிறது தான். அவனுக்கு ரொம்ப ஃபீலிங்க. ஆனால் அவனுக்கு பட்டிமன்றத்தில் பேசணுன்னு தான் ஆசை. நெக்ஸ்ட் இயர் மேம் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ராம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனி ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம். நம் நேஷனல் மாடல் பள்ளியில் கூடியுள்ள அனைவருக்கும் எங்கள் குட்டி மன்றம் சார்பாக அன்பு வணக்கங்களை தெரிவித்து ஃபைனலாக கிறிஸ்மஸ்னால் அதோட ஹீரோ சாண்டா கிளாஸ் தான். சைக்கிளில் இறங்கினாரு ஜம்மு. அதுக்கப்புறம் தான் செலப்ரேஷனோடே ஸ்டார்ட் ஆச்சு.
ஃபைனலாக கிறிஸ்மஸை வெல்கம் பண்ணுற மாதிரி குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து மாஸ்டரோடு சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. இது இவங்க ஸ்கூலோட ஸ்பெஷல். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஃபைனலாக இந்த டான்ஸ் இல்லாமல் முடிக்க மாட்டாங்க. நீங்களும் குழந்தைங்க ஆடுறதை என்ஜாய் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டெய்லி விளாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிற ஒரு மனுஷனா இந்த மாஸ்டர் தான். இவர் என்னென்ன மாதிரி நகர்றாரோ அதே மாதிரி குழந்தைங்க நகருவாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபைனலாக சாண்டாவும் அவரோட ஃபேஸை ரிலீவ் பண்ணிட்டாரு. பேரண்ட்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லிட்டு ப்ரோக்ராமே முடிச்சிட்டாங்க. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.